அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 43. குறள் எண் 421. அறிவு உடைமை. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவருக்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவு உள்ளவன் அழிவு வராமல் பார்க்கக்கூடிய அவன் கருவி என்று சொல்கிறார். அதாவது உள்ளரண் என்று சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய கோட்டை என்று சொல்கிறார். அந்த கோட்டையை வைத்து அவனை அழித்து விடலாம், மற்றவனை எதிரியை அழித்து விடலாம் என்று சொல்கிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிய வருகிறது? உதாரணத்திற்கு இன்னொருவன் தெரியாத ஒருவன், என்னுடைய நண்பன் ஒருவன் மிகப்பெரிய அறிவாளி என்று வைத்துக்கொள்வோம். அவனிடம் ஒரு வெடிக்கக்கூடிய பொருளை இன்னொன்னு தெரியாதவன் இவன் இதை வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறான். அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சுதாரித்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? அதை வாங்க மறுக்கிறான். அவன் வாங்க மறுத்து அதை அவனிடமே கொடுத்து விடுகிறான். உடனே வெடித்து விடுகிறது, அவன் இறந்து போகிறான். இதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ எந்த அளவுக்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்று பாருங்கள். அதாவது கல்வியினால் வரக்கூடியதானே அறிவு. அதைத்தான் சொல்கிறார் அவர். கல்வி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவி. அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணம் ஆகும். அரண் என்றால் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண், இது மாதிரி ஒரு அரண்மனை போல. அது இவனை பாதுகாக்கும். அந்த அறிவுடையவன் எதிலையும் பிழைத்து கொள்வான் என்பதை அற்புதமாக விளக்கியுள்ளார். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.